பதஞ்சலி பிக்சர் எடிட்டிங் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10க்கு 10 ஒரு மேரேஜ் ஆல்பம் தான் எடிட் பண்ணுறது எப்படின்னு, அது உங்கள் மொபைலை யூஸ் பண்ணியே ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுற மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட். இந்த பிக்சார்ட் அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு அலோ கேட்பாங்க. அந்த அலோன்றதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கலர் பேக்ரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் எந்த கலர் வேணால் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரை கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே அது 10க்கு 10 தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெட்டீரியலோட எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் பிஎன்ஜிஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு கீழே மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க்கில் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க மெட்டீரியல் இப்போ நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்து ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவை இப்படி நடுவில் வச்சுக்கலாம். ட்ராக் பண்ணி ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதை கிளிக் பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிளெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. 2 பேருக்கு நடுவில் இந்த மேலே எரேசருக்கு பக்கத்தில் இருக்க அதை கிளிக் பண்ணிட்டு மூவ் டவுன் அப்படின்றத கிளிக் பண்ணி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு தேவை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இது லைட்டாக வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த எஃபெக்டில். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் கீழே அந்த தேவரையா ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோவோட பிஎன்ஜி நான் கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தேவரையா ஃபோட்டோ கீழே வந்துடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நீங்கள் மறுபடியும் ஆட் ஃபோட்டோன்னு கொடுத்து ஆட் ஃபோட்டோக்குள்ளே நுழையாது. ஏன்னா பிக்சார்ட்டில் லிமிட் இருக்குது, ஒரு 4 ஃபோட்டோ தான் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணி இப்போ மறுபடியும் இந்த பாட்டமில் யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் வாழ்த்துக்கள், அதுக்கப்புறம் இந்த ஃபயர் எஃபெக்ட்டு, அப்புறம் மறுபடியும் இந்த லென்ஸ் எஃபெக்டோடு எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த லென்ஸ் எஃபெக்டை கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். இந்த கீழே யூஸ் பண்ணுற இந்த இதை தான் நம்ம கொஞ்சம் ட்ராக் பண்ணி ஃபுல்லாக அப்படி கீழே வச்சுக்குவோம். உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அப்படி வச்சுட்டு மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு மூவ் டவுனில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த லென்ஸ் இந்த சூரிய ஒளியை கிளிக் பண்ணிட்டு பிளெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சோம்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த வாழ்த்துக்கள் அப்படின்றத எடுத்து ட்ராக் பண்ணி கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபயர் எஃபெக்ட் அதையும் நான் கீழே டவுன்லோடில் கொடுத்துட்றேன். அந்த ஃபயர் எஃபெக்டையும் நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த ஃபயர் எஃபெக்ட்டு. இதே இப்படி கொஞ்சம் திருப்பி வச்சு கீழே வச்சு இதில் என்ன முக்கியம்னா இந்த பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவில் இந்த இது இப்படி பற்றக்கூடாது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கவனிச்சு வச்சுட்டு இப்போ இந்த இது கொஞ்சம் தள்ளி வச்சு உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு டூல்ஸ் அப்படின்றதில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எடிட்டிங் டிப்ஸு இந்த மாதிரி எடிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி அடுத்து நிறையா ஃபார்மட் வீடியோ போட போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் என்னோட சேர்ந்து எடிட்டிங் கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளாரிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். கிளாரிட்டின்னா என்னன்னா ஒரு டார்க்னஸ் வரும் ஃபேஸில். உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணால் சேவ் ஆயிடும். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.